மக்களே, வெளிநாட்டில் சவுதி அரேபியாவில் ஹோட்டல் மாஸ்டர் அப்படின்னா இட்லி, தோசை, பூரி, பொங்கல், புரோட்டா போடுவோம்ல. இதில் வந்து புரோட்டா மாஸ்டருக்கு தான் அதிகமான சம்பளம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2000 ரியால். நம்ம ஊர் காசுக்கு 42,000 சம்திங் வரும். ரூமு, சாப்பாடு எல்லாமே அவங்களே போட்டுருவாங்க. 2 வருஷத்துக்கு லீவு. இதெல்லாம் எப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, எப்படி தம்பி சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து போகிற இடத்துல கேட்டுட்டு வந்து தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது வந்து மாஸ்டருக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். புரோட்டா தான் மெயினாக போடணும் வெளிநாட்டில், இந்த சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும். அதனால் அவங்களுக்கு பேசிக் சம்பளம் 2000 தராங்க. இதிலே வந்து 2 விதமான ஹோட்டல் இருக்குது. அதாவது ஹோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா காலையிலையும் சாயங்காலமும் இருக்கும், மதியானம் வந்து இருக்காது. ஏன் அப்படின்னா அது வந்து கஃபே மாதிரி நடத்துவாங்க. அவங்கள்ட்ட வந்து சாயங்காலம் டிஃபனு, இந்த நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி ஐட்டம் இருக்கும். மதியானம் சாப்பாடு மட்டும் கிடையாது. அந்த மாதிரி ஹோட்டலில் உள்ள வேலையும் இருக்குது. 24 மணி நேரம், அதாவது காலை, மதியானம், சாயங்காலம் இந்த மாதிரியான வேலை இருக்குது. மேக்ஸிமம் 2000 சம்பளம் தராங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஹோட்டல் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து மெயினான அது வந்து இங்கே டிஷ்ஷை விட நம்ம ஊரில் இந்தியாவில் வந்து என்னென்ன ஃபேமஸாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாஸ்டருக்கு தான் தேடிக்கிட்டு இருக்காங்க.